வணக்கம். ராபின் ப்ரோ ஆப்பிள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். இந்த எபிசோடில் ஐஃபோன் ஐபேட்ஸை ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடிப்படையாக நம்மளுடைய ஐஃபோனில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சிம்பிளாக நம்ம ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னம்னாவே ஃபிக்ஸ் ஆகும். சில மெமரி ரிலேட்டடான ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து எனக்கு ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது, கிராஷ் ஆகுது, ஆப்ஸ் வந்து ஹேங் ஆகுது, எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த ஃபோன் திடீர்னு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, பேட்டரி ஈவன் சடனாக ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரைனிங், நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது எனக்கு இன்னைக்கு நேற்று இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரைனிங் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெம்பரரியான சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கு இந்த ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஐஃபோன் மாடலுக்கு தகுந்த மாதிரி, ஐபேட் மாடலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரன்ஸாக வந்து நம்ம ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளாத நம்ம ட்ரிகர் பண்ண வேண்டிய சீக்வன்ஸை வேற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஐஃபோன்ஸ் வித் ஃபேஸ் ஐடி சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு. ஐஃபோன் 10, 10s, 10R, 11, 12, 13 மாடல்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஐடி இருக்கக்கூடிய எல்லா ஐஃபோன்ஸ்லையும் ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் வால்யூம் அப் பட்டன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு, வால்யூம் டவுன் பட்டன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த பவர் பட்டனை இமீடியட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் டு பவர் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் இந்த பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணக்கூடாது, வால்யூம் பட்டனை மட்டும்தான் நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க. பட் பவர் பட்டனை ஸ்டில் ஆப்பிள் லோகோ ஸ்க்ரீனில் வர வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஆப்பிள் லோகோ வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கையெடுத்து பவர் பட்டன்ல இருந்து ரெகுலரா நீங்க பண்ணக்கூடிய சிம்பிள் ரீஸ்டார்ட்ல ஃபிக்ஸ் ஆகாத ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். 8 ஆர் ஐபோன் SE செகண்ட் ஜெனரேஷன் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ்: வால்யூம் அப் பட்டனை ஒன்ஸ் பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க, வால்யூம் டவுன் பட்டனை ஒன்ஸ் பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க, தென் பவர் பட்டனை நீங்க பிரஸ் அண்ட் ஹோல்ட் வந்து பண்ணிக்கங்க. ஐபோன் 8 அண்ட் ஐபோன் SE செகண்ட் ஜெனரேஷன்ல மட்டும் இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுவே ஐபோன் 7 நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஏதாவது ரீசன்ஸ்க்காக நீங்க ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தேவைப்படுதுன்னா, வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டன் வந்து உங்களுக்கு இங்க சைட்ல இருக்கும், அது ரெண்டையும் பிரஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விதின் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஆப்பிள் லோகோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பட்டன்ல இருந்தும் ஃபிங்கரை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஐபோன் 7ல நீங்க ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு சேஞ்ச் ஆப்பிள் பண்ணியிருக்கக்கூடியது ஐபோன் 6s அண்ட் ஐபோன் SE ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இதுல நீங்க எப்படி ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹோம் பட்டனையும் மேல இருக்கக்கூடிய பவர் பட்டனையும் பிரஸ் அண்ட் ஹோல்டு வந்து அட் அ டைம்ல நீங்க பண்ணிக்கணும். விதின் ஒரு 5 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ரீஸ்டார்ட் ஆயிட்டு ஆப்பிள் லோகோ வந்து அப்பியர் ஆகும். ஸ்கிரீன்ல ஆப்பிள் லோகோ வந்த உடனே நீங்க ரிலீஸ் பண்ணிடலாம். ஐபோன் 6s அண்ட் ஐபோன் SE ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இதுக்கு இப்படிதான் நீங்க வந்து ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதும் ஹோம் ஸ்கிரீனுக்கு உங்களை எடுத்துட்டு வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஐபேட்ஸ். அண்ட் ஐபேடை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இன்கேஸ் உங்களோட ஐபேட்ஸ்ல இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடான செட்டிங்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்க்கு சிம்பிள் ரீஸ்டார்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகல அப்படிங்கும் போது இதே மாதிரி ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல பண்றதுக்கு உங்களுக்கு ஐபேட்ஸ்க்கு பட்டனோட பொசிஷனிங் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேல வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, சைட்ல வந்து உங்களுக்கு அந்த சைலன்ஸ் ஸ்விட்ச் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரைட்ல பெரும்பாலும் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் மேலேயுமே பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் உங்களுக்கு மினி வெர்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் வித் ஃபேஸ் ஐடி சிஸ்டம்ல பண்ணின மாதிரியே ஐபேட்ஸ் வித் ஃபேஸ் ஐடி சிஸ்டம் இருக்கக்கூடிய ஐபேட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, வால்யூம் அப் பட்டன் ஒன்ஸ் குயிக்கா பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு, வால்யூம் டவுன் பட்டன் ஒன்ஸ் பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு, மேல இருக்கக்கூடிய பவர் பட்டனை பிரஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஐபேட் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருந்திருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்க ஐபேட் வித் ஹோம் பட்டன் இருக்கக்கூடிய மாடல் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐபோன் SE ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம பண்ணின மாதிரி போத் ஹோம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் ரெண்டையுமே பிரஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா விதின் 5 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபேட் வந்து ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படித்தான் நம்ம ஐபோன்ஸ் அண்ட் ஐபேட்ஸ்ல ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் அப்படிங்கறத பண்றது. இன்கேஸ் உங்களோட சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு iOS ரீஸ்டோர் பண்ண சொல்லி உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்குண்டான சப்போர்ட்டிங் டியூட்டோரியல்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்து வைக்கிறேன். இன்னும் சில பயனுள்ள வீடியோஸையும் ஐபேட் யூஸ்ஃபுல்லான ஆப்ஸையும் வந்து நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.